Welcome everyone. 12th standard subject economics chapter 3 அதில் continuation தான் நம்ம பார்க்குறோம். Topic aggregate demand function ADF. In our previous video we had discussed about effective demand, அதாவது விளைவு தேவை. ஸோ இதை பற்றி நம்ம போன வீடியோவில் brief discussion பார்த்துருந்தோம். And now we are going to discuss about aggregate demand function ADF and aggregate supply function ASF. So இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். See here students, aggregate demand function அப்படின்னா தொகு தேவை சார்பு அல்லது ஒட்டுமொத்த தேவை. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறாங்க அக்ரிகேட் டிமாண்ட். ஸோ ஒட்டுமொத்த தேவை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இது என்ன மாதிரியான விஷயங்களை விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கெய்னீசியன் மாடல், அதாவது கீன்ஸ் கோட்பாடு அப்படிங்கிறதன் படி என்ன சொல்கிறாங்க, கெய்ன்ஸினுடைய கோட்பாடின் படி அவுட்புட் இஸ் டிட்டர்மைன்ட் மெயின்லி பை அக்ரிகேட் டிமாண்ட். ஸோ அவுட்புட் அப்படிங்கிறது இங்கே என்னவா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷனுங்கிறது என்னது, உற்பத்தி. ஸோ அக்ரிகேட் டிமாண்டு தான். ஸோ ஒட்டுமொத்த தேவை தான் நமக்கு எதை தீர்மானிக்கக்கூடிய காரணியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த அவுட்புட்டை, அதாவது ப்ரொடக்ஷன், உற்பத்தியை. ஸோ அக்ரிகேட் டிமாண்ட் டிட்டர்மைன்ஸ் அவுட்புட், ஒட்டுமொத்த உற்பத்தியை தீர்மானிக்குது. ஸோ ஒட்டுமொத்த தேவை தான் எதை தீர்மானிக்குது, ஒட்டுமொத்த உற்பத்தியை தீர்மானிக்குது. புரியுதா? ஒரு பொருளுடைய எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பொருளுடைய தேவை இருக்குதோ அந்த தேவை தான் நமக்கு எதை தீர்மானிக்கும், அந்த பொருளுடைய உற்பத்தி. ஸோ எந்த அளவுக்கு நம்ம அந்த பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கப்படுது இல்லையா? ஸோ இது கைனீசியன் அவர்களுடைய கோட்பாட்டின்படி நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. த அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி விச் என்டர்பிரனர்ஸ் எக்ஸ்பெக்ட் டு கெட் பை செல்லிங் த அவுட்புட் ப்ரொடியூஸ்ட் பை த நம்பர் ஆஃப் லேபரர்ஸ் எம்ப்ளாய்டு. ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி விச் என்டர்பிரனர்ஸ் எக்ஸ்பெக்ட் டு கெட் பை செல்லிங் த அவுட்புட் ப்ரொடியூஸ்ட் பை த நம்பர் ஆஃப் லேபரர்ஸ் எம்ப்ளாய்டு. ஸோ எந்த அளவுக்கு பணத்தை செலவு பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸை ஒர்க் பண்ண வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆண்டர்பிரனர்ஸ் யார், ஒவ்வொரு தொழில் முனைவோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளோ நம்பர் ஆஃப் லேபரர்ஸை வந்து எம்ப்ளாய் பண்ண வைக்கிறாங்க, வேலை செய்ய வைக்கிறாங்க. அவங்களுக்குன்னு மணி வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்பெண்ட் பண்ணி செலவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, வேலை வாங்குறாங்க. அப்படி வேலை வாங்கி அதுலேருந்து உற்பத்தி பண்ணப்பட்ட, அதாவது அவுட்புட் ப்ரொடியூஸ்ட், ஸோ எந்த அளவுக்கு பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணுறாங்களோ எக்ஸ்பெக்ட் டு கெட் பை செல்லிங், ஸோ அதை உற்பத்தி பண்ணி எந்த அளவுக்கு அவங்க செல்லிங் பண்ணுறாங்களோ, ஸோ சேல்ஸ் பண்ணி நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் எது, நமக்கு இன்கம் ஆர் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்ஃபோர் இஸ் த எக்ஸ்பெக்டட் இன்கம் ஆர் ரெவென்யூ ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது நமக்கு ஒவ்வொரு வேலை நிலையிலையும் இருக்கக்கூடிய உற்பத்தியை, ஸோ பல்வேறு வேறுபட்ட வேலை நிலை இருக்கும். ஸோ நிறைய வித்தியாசமான ஒர்க்கு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கங்கே நம்ம ஒர்க் பண்ணி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் வர்றாங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸை அவங்க செலவு பண்ணி ஒர்க் பண்ண வச்சு அவங்க அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட்டை, அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருவாயை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரெவன்யூ ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட், அதாவது விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த வருவாய். அண்ட் அடுத்தது என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பெக்டட் இன்கம், அதாவது எதிர்பார்க்கும் வருவாய். ஸோ எக்ஸ்பெக்டட் இன்கம் அண்ட் ஆர் ரெவென்யூ ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட். இப்படி என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டு விதமாக அது என்ன பண்ண முடியும், நம்ம அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருவாயை நம்ம டினோட் பண்ண முடியும். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகேட் டிமாண்ட் வந்து எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், எதெல்லாம் அதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 4 காம்பனன்ட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அக்ரிகேட் டிமாண்ட் எவ்வளோ, ஒட்டுமொத்த தேவை எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த 4 விதமான காம்பனன்ட்ஸ் கண்டிப்பாக அவசியமாக இருக்குது. ஸோ கன்சியூம்ஷன் டிமாண்ட், ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்சியூம்ஷன் டிமாண்ட், நுகர்வு தேவை அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் என்னது, முதலீட்டு தேவை. தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ அரசு செய்யக்கூடிய செலவுகள். தென் அதே மாதிரி ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸ்போர்ட். ஸோ நெட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி நிகர ஏற்றுமதி அப்படிங்கிறது தான் நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறது. இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம் மைனஸ் எவ்வளோ இம்போர்ட் அங்கேருந்து வேறு நாடுகள் மற்ற நாடுகள்லேருந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்னது, இதில் ரெண்டையும் லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், நெட் எக்ஸ்போர்ட் கிடச்சிரும். ஸோ இந்த 4 காம்பனண்ட்ஸுமே நமக்கு என்ன தேவை,
எவ்வளோ வந்து அக்ரிகேட் டிமாண்ட் ஒட்டுமொத்த நமக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த 4 காம்பனன்ட்ஸுமே கண்டிப்பாக அவசியமாக இருக்குது. ஸோ டிமாண்ட் அப்படிங்கிறத 2 விதமாக சொல்கிறாங்க. டிசையர்ட் ஆர் பிளான்டு டிமாண்ட். ஸோ விரும்புகின்ற மற்றும் திட்டமிடுகின்ற தேவை அப்படிங்கிறது. ஸோ எதை பேஸ் பண்ணி அந்த தேவைகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எவ்வளோ வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், செலவு பண்ணுறோம், ஸ்பெண்டிங், சரியா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு தேவையை வந்து தீர்மானிக்கிறதுல அந்த செலவு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ ஸ்பெண்டிங்கை பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு டிசையர்ட் ஆர் பிளான்டு டிமாண்ட் இருக்குங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதில் யாரெல்லாம் செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கும் அதில் சொல்லி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் தட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஒவ்வொரு குடும்பமும் செய்யக்கூடிய செலவுகள், அதே மாதிரி ஒவ்வொரு ஃபார்ம்ஸ், ஒவ்வொரு நிறுவனங்களும் செய்யக்கூடிய செலவுகள், அதே மாதிரி கவர்மெண்ட்ஸ், ஸோ ஒவ்வொரு அரசாங்கமும் செய்யக்கூடிய செலவுகள், அதே மாதிரி ஃபாரின் பர்ச்சேசஸ், அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் பர்ச்சேஸ்னால் என்னது, வெளிநாடுகள்லேருந்து நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். வுட் லைக் டு ஸ்பெண்ட் ஆன் டொமஸ்டிக் அவுட்புட், அதே மாதிரி நமக்கு இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம உள்நாட்டில் உற்பத்தி பண்ண பொருட்களை நம்ம வெளிநாட்டுக்கு என்ன பண்ணுவோம், வெளிநாட்டு ஃபாரின் பர்ச்சேசஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இன் அதர் வேர்ட்ஸ் டிசையர்ட் டிமாண்ட். ஸோ டிசையர்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து விரும்புகின்ற தேவை அப்படிங்கிறது. இன் த எக்கானமி இஸ் த சம் டோட்டல் ஆஃப் டிசையர்ட் ப்ரைவேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த எப்படி வந்து நம்ம அக்ரிகேட் டிமாண்டை வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரியான டிசையர் டிமாண்ட் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் டிசையர் ப்ரைவேட் கன்சம்ஷன். ஸோ ப்ரைவேட் கன்சம்ஷன் அப்படிங்கிற போது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்குறது, அதே மாதிரி சில மற்ற விதமான டிசையர்ட் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு செலவு பண்ணுது, அதே மாதிரி டிசையர் நெட் எக்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு நம்ம நெட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நெட் எக்ஸ்போர்ட்டுங்கிறது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம், முதல்ல சொன்ன மாதிரி இந்த 4 காம்பனன்ட்ஸ் தான் அப்படி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது எவ்வளோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து இம்போர்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அதுலேருந்து அதனுடைய டிஃப்ரென்ஸ் தான் என்ன பண்ணுவோம், நமக்கு எக்ஸ்போர்ட், அதாவது நெட் எக்ஸ்போர்ட்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி thus the desired spending is called aggregate spending demand and can be expressed. ஸோ இந்த மாதிரி நம்ம விருப்பமுடைய செலவுகளை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒட்டுமொத்த செலவு, அதாவது விருப்பமுடைய செலவுகளை வந்து நம்ம எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அக்ரிகேட் ஸ்பெண்டிங், அதாவது அக்ரிகேட் டிமாண்ட். ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நமக்கு என்னது, எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குங்கிறத நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதா நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும், அதாவது ஒவ்வொரு ஃபேமிலியும், ஒவ்வொரு நிறுவனமும், ஒவ்வொரு கவர்மெண்ட்டும், ஒவ்வொரு ஃபாரின் பர்ச்சேஸஸும் நமக்கு இது எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் இந்த ஒரு பிக்சர்லையும் நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஃபார்முலாவாகவே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நமக்கு முதல்ல 4 காம்பனன்ட்ஸ் இருந்தது இல்லையா, அது அப்படியே அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் அண்ட் கன்சம்ஷன் டிமாண்ட் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஸோ இதெல்லாமே என்னது, நிகர ஏற்றுமதி நமக்கு கிடைக்கணும் இல்லையா, அதுக்கு எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், அக்ரிகேட் டிமாண்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த அக்ரிகேட் டிமாண்டை நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. அக்ரிகேட் டிமாண்ட் அப்படிங்கிறது இந்த சைடில், அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது இந்த பக்கத்தில். ஸோ இப்போது அக்ரிகேட் டிமாண்ட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, எதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஆகுது, அக்ரிகேட் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ரேட்டில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த டிமாண்ட் வந்து போக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குறையிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அப்போ இந்த எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் அதனுடைய டிமாண்ட் வந்து என்னாகும், ஒரு சில நேரத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காது, ஒரு சில நேரத்தில் என்னாகும், குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இந்த பிக்சரில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் 3.1 என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கிறத கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அந்த பிக்சரில் எக்ஸ்பிளைன்ஸ் தட் அக்ரிகேட் டிமாண்ட் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் ஆர் decreases with increase or decrease is the volume of employment. ஸோ இப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் டிக்ரீஸ் ஆகுதுங்கிறது பச்சு நம்ம என்ன பண்ண முடியும், எவ்வளோ அக்ரிகேட் டிமாண்ட் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி
increase and decrease in the volume of employment. ஸோ இதை பேஸ் பண்ணியும் நம்மளால் என்ன பண்ண முடியும், எந்த அளவுக்கு அக்ரிகேட் டிமாண்ட் இருக்குங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு ப்ரைஸில் அந்த பொருளுடைய விலையில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குங்கிறத பேஸ் பண்ணியும் நம்மளால் என்ன பண்ண முடியும் சொல்கிறோம், இந்த ஒட்டுமொத்த தேவையை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே மாதிரி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆஃப் வேல்யூம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், எந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நம்ம அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், அக்ரிகேட் டிமாண்ட் வந்து இருக்குது, ஒட்டுமொத்த தேவை இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ நிறைய வேலையாட்களை நம்ம பணியமர்த்தி அவங்கள வேலை செய்ய வச்சு உற்பத்தி பண்ணும்போது அப்போ அதிகப்படியான உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன இருக்குது, அந்த பொருளுக்கு அதிகப்படியான உற்பத்தி இருக்கிறதா நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம், அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோனாலும் அந்த பொருளுடைய விலையில் அந்த பொருளுடைய டிமாண்டு அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ அதே மாதிரி குறைவான எம்ப்ளாய்மெண்ட், அதாவது கம்மியான நபர்களை வச்சு நம்ம எம்ப்ளாய் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளுக்கான தேவை என்னவாக இருக்குது, குறைவாக இருக்குது. அதே மாதிரி அந்த பொருளுடைய விலையை கம்மி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளுக்கான தேவையும் அதிகமாக இருக்குங்கிறத நமக்கு அப்படி வைஸ் வர்ஸாக நம்ம பார்த்துக்கணும். புரியுதா? ஸோ இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆனாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட் வேல்யூம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆனாலும் சரி, நம்ம என்ன தெரியும், நமக்கு எந்த அளவுக்கு அக்ரிகேட் டிமாண்டில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. புரியுதா? ஸோ அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் இன்க்ரீசஸ் அட் அண்ட் இன்க்ரீசிங் ரேட் இன் த பிகினிங் அண்ட் தென் இன்க்ரீசஸ் அட் டிக்ரீசிங் ரேட். என்ன பண்ணுறாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் இந்த அக்ரிகேட் டிமாண்ட் வந்து என்னவாகிறதா காட்டுறாங்க, அந்த கர்வில் இன்க்ரீசிங் ரேட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அக்ரிகேட் டிமாண்ட் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி. அண்ட் இன்க்ரீசிங் ரேட் இன் த பிகினிங், அந்த பிகினிங் ஸ்டேஜில் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் தென் இன்க்ரீசஸ் அட் டிக்ரீசிங் ரேட், அதுக்கப்புறமா உயர்ந்துகிட்டே போகிற மாதிரி இருக்குது. பட் அந்த கர்வ் ஸ்டேஜ் வந்து என்ன ஆகுது, அதனுடைய தேவை வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. புரியுதா? ஸோ அதாவது அந்த தேவை வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கர்வ்லி அந்த ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க. புரியுதா? திஸ் ஷோஸ் தட் அஸ் இன்கம் இன்க்ரீசஸ் ஓவிங் டு இன்க்ரீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட். ஒருவேளை அந்த ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் என்னது, அவங்களுடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களுடைய வருமானம் வந்து அதிகப்படியாக ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அதனுடைய தேவை வந்து அதிகப்படலாம், அந்த பொருளுக்கான தேவை அதிகப்படலாம், ஒருவேளை அதிகப்படாமலும் போகலாம். புரியுதா? ஸோ ஒரு ஃபேமிலியினுடைய இன்கம் அதிகமாகிறதுனால மட்டும் அந்த ஒவ்வொரு பொருளுடைய தேவையும் அதிகமாகிடாது. புரியுதா? ஸோ அப்போ ஒருவேளை அவங்க என்ன பண்ணலாம், ஒரு குடும்பங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த உற்பத்தி நிறைய காசு கிடச்சிருச்சு, நிறைய இன்கம் கிடைக்குதுங்கிறத பர்பஸ் என்ன பண்ணலாம், அந்த பொருளை நிறைய அந்த பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி நினச்சி வாங்கலாம். ஒரு சில ஃபேமிலிஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து இந்த போதுமா கட்டு செட்டாக ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நம்ம செலவு பண்ணணும், பட்ஜெட்டுக்குள்ளே அந்த ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸில் என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்டாக என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பொருட்களை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு மிச்ச பேலன்ஸ் அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க, சேவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க இல்லையா? ஸோ அப்போது ஒவ்வொரு மேட்டர்ஸுமே என்ன ஆகுது, அந்த டிமாண்டை வந்து டிசைட் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் வந்து அடங்கி இருக்கிறதா சொல்கிறோம். புரியுதா? அதான் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நம்ம பார்க்க போகிறது அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன், ASF. ஸோ ஒட்டுமொத்த அளிப்பு சார்பு அல்லது ஒட்டுமொத்த அளிப்பு அப்படிங்கிறத பற்றி அது அளிப்பை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அளிப்பு மீன்ஸ் என்னது, சப்ளை, எந்த அளவுக்கு நம்ம பொருட்களை உற்பத்தி பண்ணி சப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஒட்டுமொத்த சப்ளையை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் இஸ் அண்ட் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்ளை ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து அளவிட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், எந்த அளவுக்கு எந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ, எவ்வளோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்மளால் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அக்ரிகேட் சப்ளை எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம. ஏன்னா எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்கிற போது எந்த அளவுக்கு அவங்க ப்ரொடக்ஷன் கொடுத்துட்ருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய வந்து சப்ளை கொடுத்துட்டே இருக்கோங்கிறது அர்த்தம். புரியுதா? ஸோ அக்ரிகேட் சப்ளை ரெஃபர்ஸ் டு த வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த எக்கானமி இன் எ இயர். ஸோ ஒவ்வொரு இயர்லையும் எந்த அளவுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை வச்சுட்டு எந்த அளவுக்கு டோட்டல் அவுட்புட்டை கொடுக்குறோம், எதில், அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸில். ஸோ ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி பண்ணி அதை குட்ஸையும் அதனோட சேர்த்து அந்த சர்வீசஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், உற்பத்தி பண்ணுறோம். ஸோ உற்பத்தி பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இயர்லையும் நம்ம எவ்வளோ வந்து உற்பத்தி பண்ணி நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம என்னது, அக்ரிகேட் சப்ளை. புரியுதா? ஸோ in other words, aggregate supply is equal to the value of national product. ஸோ இந்த அக்ரிகேட் சப்ளை வந்து எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வேல்யூ ஆஃப் நேஷ்னல் ப்ராடக்ட்.
ஸோ ஒட்டுமொத்த தேசிய உற்பத்திக்கு என்ன ஆகுது, உற்பத்தி பொருட்களுக்கு ஈக்குவலாக இதை சொல்கிறாங்க, இந்த அக்ரிகேட் சப்ளை சொல்கிறாங்க. தட் இஸ் நேஷ்னல் இன்கம். இது வந்து இதுதான் என்ன இந்த மாதிரி மொத்த உற்பத்தி இருக்கு இல்லையா, ஸோ ஒட்டுமொத்த அளிப்பு இருக்கு இல்லையா, இதுதான் எதை டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த நேஷ்னல் இன்கமையும் கூட டிசைட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன் அதர் வேர்ட்ஸ், த அக்ரிகேட் சப்ளை ரெஃபர்ஸ் டு த ரெக்யர்ட் அமௌண்ட் ஆஃப் லேபரர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் டு ப்ரொடியூஸ் நெசசரி அவுட்புட். என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி அக்ரிகேட் சப்ளையை எந்த மாதிரியான வகையிலலாம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எவ்வளோ ரெக்யர்ட் அமௌண்ட் ஆஃப் லேபரர்ஸ், எந்த அளவுக்கு லேபரர்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தெரிஞ்சுப்போங்க எது இந்த அக்ரிகேட் சப்ளை, அண்ட் எந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையாக இருக்குது. ஸோ ரா மெட்டீரியல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பொருளையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நெசசரியாக இருக்குது அவுட்புட் பண்ணுறதுக்கு, அந்த ப்ரொடக்ஷனை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி எம்ப்ளாயர்ஸ் ஹையர் லேபரர்ஸ் பர்ச்சேஸ் வேரியஸ் இன்புட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த இப்போ என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயர்ஸை ஹையர் பண்ணுறாங்க லேபரர்ஸாக, அதாவது வாடகை கொள்முதல் மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு அக்கேஷன்லையும் என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பர்ச்சேஸ் வேரியஸ் இன்புட்ஸ், அதே மாதிரி எந்த அளவுக்கு உள்ளீடுகள்லாம் அதில் என்னென்ன மாதிரியான உள்ளீடுகள்லாம் தேவை, ரா மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், மெஷினரிஸ் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, இன்புட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பொருளையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க. டு ப்ரொடியூஸ் குட்ஸ். சரியா, எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய உள்ளீடுகளை கொடுத்து தான் என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி பண்ணுறோம். தஸ் ப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் காஸ்ட். ஸோ எந்த ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம சப்ளை பண்ணுறோமோ அதில் எதுவும் உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, அதில் ஆகக்கூடிய செலவுகள், காஸ்ட்டு, அந்த அடக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் இதில் அடங்கும், இந்த சப்ளை ஆஃப் குட்ஸில் அடங்கும். இஃப் ரெவன்யூ ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட், ஸோ என்ன பண்ணுறாங்க, produced exceed the cost of production at a given level of employment and output, the entrepreneur would be encouraged to employ more labor and other inputs to ப்ரொடியூஸ் மோர். ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் ஒவ்வொரு தொழில் முனைவோருக்கும் இந்த மாதிரி நம்ம அவுட்புட் கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பொருட்களை சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த காஸ்ட் வந்து எந்த அளவுக்கு கம்மியாக பண்ணுறோமோ, ஸோ அந்த காஸ்ட்டு குறைவாகவும் பொருட்கள் உற்பத்தி அதிகப்படியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக நமக்கு ரெவன்யூ கெயின் பண்ண முடியும், வருவாயை வந்து ஈட்ட முடியும். சரியா, ஸோ இப்போ அந்த பொருளை வந்து உற்பத்தி பண்ண அந்த பொருளை சேல்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இன்கம், அதாவது ரெவன்யூ வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போது அது வந்து எப்படிப்பட்டதாக இருக்கணும், அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் வந்து அதற்கு அந்த வரக்கூடிய வருவாய்க்கும் அதிகப்படியான செலவாகிடக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து குட் ரெவன்யூ இல்லையா. ஆஃப் ப்ரொடக்ஷன் அட் த கிவன் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட் த என்டர்பிரனர் would be encouraged to employ more labor. ஸோ இந்த மாதிரி நமக்கு வருவாய் அதிகப்படியாகுது, நமக்கு ஆகக்கூடிய செலவை காட்டிலும் வருவாய் வந்து அதிகப்படியாகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு ஆண்டர்பிரனர் என்ன பண்ணுவாங்க, would be encouraged to employ more labor and other inputs. ஸோ ஒவ்வொன்றுமே என்ன பண்ணுவாங்க, அந்த ஆண்டர்பிரனர் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, நிறைய எம்ப்ளாயீஸை வந்து என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு அமர்த்துவாங்க, நிறைய வந்து இன்புட்ஸ் உள்ளீடுகளை கொடுப்பாங்க, அதே மாதிரி நிறைய ப்ரொடியூஸ் பண்ண வைப்பாங்க, ஸோ அதன் மூலிமா சப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த இது மாதிரி தான் என்ன பண்ணுது, இதுவும் ஒரு சைக்கிளிக்கல் ஒரு மாதிரி தான், ஒரு செயின் பேஸ்டு தான். ஒரு அக்ரிகேட் சப்ளை ப்ரைஸ் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி தட் ஆல் ஆண்டர்பிரனர்ஸ் in an economy expect to receive from the sale of output produced by given number of laborers employed. ஸோ இப்போ அக்ரிகேட் சப்ளை வந்து எதை பேஸ் பண்ணியும் இருக்குது, ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் பேஸ் பண்ணியும் இருக்குது. இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி தட் ஆல் ஆண்டர்பிரனர்ஸ் இன் எக்கானமி எக்ஸ்பெக்ட் டு ரிசீவ் ஃப்ரம் த சேல் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ்ட். எந்த அளவுக்கு நம்ம அவுட்புட் கொடுக்குறோமோ அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த குட்ஸை எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுறோமோ, ஸோ அது வந்து எப்படிப்பட்டதாக இருக்கணும், பை கிவன் நம்பர் ஆஃப் லேபரர்ஸ் எம்ப்ளாய்டு, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைவான நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸை வச்சு அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த பொருளுடைய விலையையும் நம்ம கணிசமான முறையில் நம்மளால் கொடுக்க முடியும், சப்ளையும் அதிகமாக கொடுக்க முடியும். ஸோ the term price refers to the amount of money received from the sale of output, sale proceeds. Hence there are different aggregate prices for different level of employment. ஸோ இந்த அக்ரிகேட் சப்ளை ப்ரைஸ் அப்படிங்கிறது, ஸோ இந்த அக்ரிகேட் சப்ளை ப்ரைஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தொகு அளிப்பு விலை அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு
அந்த உழைப்பு இருக்கு இல்லையா, ஸோ எந்த அளவுக்கு எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களுடைய உழைப்பை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் உள்ளீடுகள் இன்புட்ஸையும் என்ன பண்ணுறாங்க கொடுத்து தான் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு பொருளையும் என்ன பண்ணுறாங்க உற்பத்தி செய்கிறாங்க. அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருட்களை என்ன பண்ணுறாங்க சேல் பண்ணுறாங்க, சேல் ஆஃப் அவுட்புட். சரியா, ஸோ சேல்ஸ் பண்ணுறாங்க. சேல்ஸ் பண்ணும்போது எதிர்பார்க்கக்கூடிய அந்த வருமானம் நமக்கு கிடைக்குது. ஸோ இது எக்ஸ்பெக்டட் and receive from the sale of output produced given number of employed. ஸோ என்ன பண்ணுறாங்க அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருவாய் நமக்கு கிடைக்குது. ஸோ the term price refers to the amount money received from the sale of output, sale proceeds. ஸோ இந்த மாதிரி சேல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருவாய் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அது வந்து எது பேஸ் பண்ணியும் இருக்குது, அந்த ப்ரைஸை பேஸ் பண்ணியும் இருக்குது நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய். ஸோ அதே மாதிரி இங்கே ப்ரைஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா விற்பனையால் கிடைக்கக்கூடிய அந்த வருவாய் தான். ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த சேல் ப்ரொசீட்ஸ் மூலிமா கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அந்த ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் தான் என்ன பண்ணுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருவாயை தீர்மானிக்கக்கூடிய காரணமாக இருக்குது. அது டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், நிறைய வேலை நிலைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த விலையை வச்சு தான் என்னது டிஃப்ரெண்ட் அக்ரிகேட் ப்ரைஸஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் நம்ம இந்த நமக்கு ரெவன்யூவை இன்கமையும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். The components of aggregate supply are, ஸோ என்னென்ன மாதிரியான தொகு அளிப்பினுடைய கூறுகள் என்னென்னவா இருக்குது. ஸோ தொகு அளிப்புனானது மொத்த அளிப்பினுடைய கூறுகள். அக்ரிகேட் டிசையர்ட் கன்சியூம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மொத்த விரும்பப்படுகின்ற நுகர்வு செலவு. ஸோ மொத்த விரும்பப்படுகின்ற நுகர்வு செலவு எவ்வளோ. ஸோ டிசையர்னானது விரும்பப்படுகின்ற. ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அக்ரிகேட் டிசையர்ட் ப்ரைவேட் சேவிங்ஸ், அதாவது மொத்த விரும்பப்படுகிற தனியார் சேமிப்பு. ஸோ என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம எப்படி எதை கால்குலேட் பண்ண போகிறோம், இந்த அக்ரிகேட் சப்ளை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அக்ரிகேட் டிசையர்ட் ப்ரைவேட் சேவிங்ஸ், அதாவது ஒட்டுமொத்த விரும்பப்படுகின்ற தனியார் சேமிப்பு. ஸோ அதெல்லாம் சேர்த்து. அதே மாதிரி நெட் டேக்ஸ் பேமெண்ட்ஸ் டி அப்படிங்கிறது, அதெல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம என்னென்ன எழுத்துக்கள் லெட்டர்ஸில் நம்ம வந்து அங்கே வந்து டினோட் பண்ண போகிறோங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ அக்ரிகேட் டிசையர்ட் கன்சியூம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரை கன்சியூம்ஷனுங்கிறது போது சீன் பண்ணுறோம். அதே மாதிரி டிசையர்ட் ப்ரைவேட் சேவிங்ஸ் அப்படிங்கிறத எஸ்ன்னு கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி நெட் டேக்ஸ் பேமெண்ட், அதே மாதிரி நிகர வரி வசூல் இருக்கு இல்லையா. ஸோ வரி வசூல் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் டி டேக்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். Total tax payment to be received by the government minus transfer payment, subsidy and interest payment to be incurred by the governments and இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம் நெட் டேக்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது. அதாவது அரசு பெற்ற மொத்த வரி வருமானத்திலிருந்து ஸோ ஒவ்வொரு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க மொத்த வரி வருமானத்தை வந்து என்ன பண்ணுறாங்க ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் டேக்ஸ் பேமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க ரிசீவ் பண்ணுறாங்க ஒவ்வொரு கவர்மெண்ட்டும். ஸோ அதிலிருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ஸ், ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ஸ் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி சப்சிடி, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்னால் என்னது வட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க கழிச்சதுக்கு பிறகு, அதாவது மைனஸ் பண்ணதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த தொகையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இந்த அக்ரிகேட் சப்ளை. ஸோ அதே மாதிரி அடுத்ததாக பார்த்திங்கன்னா பர்சனல், அதாவது தனிநபர் விரும்பப்படுகின்ற வெளிநாட்டவருக்கு, அதே மாதிரி உறவினருக்கு மற்றும் நண்பர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மாற்று செலுத்தல்கள் மற்றும் உதவித்தொகையை. ஸோ இந்த மாதிரி உதவித்தொகையெல்லாம் டொனேஷன்ஸு, இன்டர்நேஷ்னல் ரிலீஃப் எஃபர்ட்ஸு, ஃபாரினர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸு, இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி அக்ரிகேட் சப்ளையோட காம்பனன்ட்ஸாக நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே தேவை எதை கண்டுபிடிக்கிறதுக்கு அக்ரிகேட் சப்ளை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அக்ரிகேட் சப்ளை இஸ் ஈக்குவல் டு சி கன்சியூம்ஷன் ப்ளஸ் எஸ் என்னது ப்ரைவேட் சேவிங்ஸ் அண்ட் ப்ளஸ் டி அதாவது நெட் டேக்ஸ் பேமெண்ட் டி சரியா ப்ளஸ் ஆர்எஃப். ஆர்எஃப்னா என்னென்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி is equal to aggregate income generated in the economy. So aggregate income வந்து எந்த அளவுக்கு ஜென்ரேட் ஆகிருக்குங்கிறது இந்த எக்கானமியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதான் என்னது எவ்வளோ அக்ரிகேட் வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அக்ரிகேட் சப்ளை வச்சு நம்மளால் சொல்ல முடியும் சரியா. அடுத்ததான் the following figure 3.2 shows the shape of the two aggregate supply curves drawn for the assumption of fixed money wages and variable wages. ஸோ இந்த தொகு அளிப்பு
வரைபடத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது என்ன வந்து நமக்கு ஷோ பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய ஷேப்ஸ் வந்து 2 அக்ரிகேட் சப்ளை கர்வ்ஸ் இருக்குது. அதாவது ரெட் கலரில் ஒன்று இருக்குது, அந்த ஒரு ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்கு, ட்ரான் ஃபார் த அசம்ஷன்ஸ் ஆஃப் ஃபிக்ஸட் மணி வேஜஸ் அண்ட் வேரியபிள் வேஜஸ். ஸோ அதாவது நிலையான பணக்கூலி மற்றும் மாறும் கூலி. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எக்ஸ்பெக்டர் ப்ரொசீட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி அதாவது நிலையான பணக்கூலிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது பாருங்கள், அதான் என்னது நிலையான அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஸோ ஃபிக்ஸட் மணி வேஜஸ்ங்கிறத என்ன சொல்லுவோம், நிலையான பணக்கூலி அப்படிங்கிறது. இது ஃபிக்ஸட் மணி வேஜஸ் அப்படிங்கிறது என்னது ஸ்ட்ரைட் லைனில் போகுது. அதே மாதிரி வேரியபிள் வேஜஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ஒரு நமக்கு கர்வ்லியாக ஒரு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு என்ன ஆகுது, கர்வ்லியாக அப்படி என்ன ஆகுது, வளைய ஆரம்பிக்குது. ஸோ இப்போது இந்த மாதிரி என்ன இருக்குது, 2 விதங்களில் அதாவது அக்ரிகேட் சப்ளை கர்வ் வந்து இந்த மாதிரியான 2 விஷயங்களை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இசட் கர்வ் இஸ் லீனியர் வேர் மணி வேஜஸ் ரிமைன்ஸ் ஃபிக்ஸட். ஸோ இப்போ இசட் கர்வ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபிக்ஸடாக ஒரே ஸ்டாண்டர்டாக ஒரு நிலையான ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம போய்கிட்டே இருக்குது. ஸோ இது இந்த மணி வேஜஸ் அதாவது ஃபிக்ஸட் மணி வேஜஸ் வந்து எப்படி இருக்குது, ரிமைன்ஸ் ஃபிக்ஸட். ஸோ எந்த கொடுக்கக்கூடிய அந்த செலவுகள் இருக்கு இல்லையா, வேஜஸ் இருக்கு இல்லையா, கூலி இருக்கு இல்லையா, அது நிலையான அளவில் போயிட்டு இருக்கிற போது எப்படி இருக்குதுன்னா அதனுடைய அக்ரிகேட் சப்ளை கர்வ் வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டு இருக்குது. Curve is non-linear since wage rate increases with employment. ஸோ என்ன ஆகுது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த டைமில் எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். எப்படி இந்த மாதிரியான நிலையான ஒரு வேஜஸை நம்ம அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது என்ன போயிட்டுருக்கு, அதனுடைய எம்ப்ளாய்மெண்ட்டும் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, ஒரே ஸ்ட்ரைட் லைனாக ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. when full employment level of NF. ஸோ இப்போ NF அப்படிங்கிறத எப்படி இது டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல், அவங்களுடைய மேக்ஸிமம் எம்ப்ளாய்மெண்ட் லெவலை வந்து என்னது இது டினோட் பண்ணி காட்டுது, எந்த அளவுக்கு அவங்க எம்ப்ளாய்மெண்ட் லெவலை வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க நிலையான வேஜஸாக போயிட்டுருக்கும்போது. தென் அதே மாதிரி ஆஃப் NF is reached is the impossible to increase output by employing more men. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அதிகப்படியான மனிதர்களை வந்து ஒர்க் பண்ண வச்சு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து எதை ரீச் பண்ணாது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா அதிகப்படியான வேலை நிலையை ரீச் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அக்ரிகேட் சப்ளை கர்வ் பிகம்ஸ் இன்எலாஸ்டிக். ஸோ வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைன். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான சப்ளை கர்வ் வந்து அளிப்பு கோடு வந்து எப்படி இருக்குதுன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுடைய கொடுக்கக்கூடிய வேஜஸ் வந்து எப்போவுமே ஃபிக்ஸடாக இருக்கும்போது என்ன ஆகுது, அது கொடுக்கக்கூடிய அந்த வேலை அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டும் என்ன ஆகிட்டு இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷனும் அதிகப்படியாகிட்டே இருக்குது. புரியுதா? ஸோ அப்போ அதுவே மாறக்கூடிய விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ எப்போ வந்து வேரியபிள் வேஜஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதே அப்போ என்ன ஆகும், வைஸ் வர்சாவாக நிறைய டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் அதில் வரும். புரியுதா? ஸோ அதான் சொல்கிறாங்க, இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ த ஸ்லோப் ஆஃப் த அக்ரிகேட் சப்ளை கர்வ் depends on the relation between the employment and productivity. ஸோ இந்த ஸ்லாப் இந்த ஒரு கர்வ் வந்து அந்த ஒரு பிக்சர் வந்து எதை பேஸ் பண்ணி நமக்கு அந்த அக்ரிகேட் சப்ளை கர்வ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குன்றத சொல்கிறாங்கன்னா ஸோ ப்ரொடக்டிவிட்டியை பேஸ் பண்ணியும் எம்ப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ணியும் தான் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இந்த சப்ளை கர்வ் வந்து அக்ரிகேட் சப்ளை கர்வ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்ம செகண்ட் ஒன் ஏஎஸ்எஃப் பார்க்குறோம் இல்லையா, அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அது பார்க்குறோம் இல்லையா. ஸோ அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த அக்ரிகேட் சப்ளை கர்வ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது எதை பேஸ் பண்ணினா இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த அக்ரிகேட் சப்ளை கர்வ் வந்து நமக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. த கேபிட்டல் ஸ்டாக் இஸ் ஆஃபன் ஃபிக்ஸட் அண்ட் ஹென்ஸ் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் takes place as more workers are employed. Based upon this relation, the aggregate supply curve can be expected to slope upwards. So the aggregate supply வந்து நமக்கு curve can be expected to slope upwards. So எப்போ அது மாதிரி upwards ஆகும்னா ஒர்க்கர்ஸ் வந்து மோர் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய் பண்ணும்போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கும்போது என்னவாகும், அப்வர்டாக போயிட்டே இருக்கும். தென் in reality the aggregate supply curve will be like Z1. ஸோ இப்போ அந்த Z1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ Z அப்படிங்கிறத இந்த ஸ்ட்ரைட்டு
ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்கக்கூடிய அதே மாதிரி பணக்கூலி மாறாமல் இருக்கிறது, அதாவது ஃபிக்ஸட் வேஜஸ் கொடுக்குறது. இப்போ வேரியபிள் வேஜஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னவாகும், அதில் வந்து நிறைய மாறுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது Z1 அப்படிங்கிறது தான் என்னது, அந்த கேர்வாக கொஞ்சம் வளைஞ்சு போகுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான். Therefore the aggregate supply depends on the relationship between price and wages. அதே மாதிரி நம்ம அந்த aggregate supply வந்து எதை டிபெண்ட் பண்ணியும் இருக்கிறதா சொல்கிறாங்க, அந்த பொருளுடைய விலை மற்றும் அந்த அவங்களுக்கு கூட எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த வேஜஸ், இது ரெண்டையுமே பொறுத்தும் என்ன இருக்குது, அந்த அக்ரிகேட் சப்ளைக்கு வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. சரியா. இஃப் ப்ரைஸஸ் ஆர் ஹை அண்ட் வேஜஸ் லோ. ஸோ இப்போ ஒரு பொருளுடைய விலை வந்து அதிகப்படியாகவும் அவங்களுக்கு இப்போ எம்ப்ளாயர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ் வந்து லோவாகவும் இருக்கும் பட்சத்தில் த ப்ரொடியூசர்ஸ் வில் ட்ரை டு எம்ப்ளாய் லேபரர்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த ப்ரொடியூசர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க, வில் ட்ரை டு எம்ப்ளாய் லேபரர்ஸ். ஸோ இந்த மாதிரி வேஜஸ் வந்து லோவாக கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதில் உற்பத்தியாளர்களும் என்ன பண்ணுறாங்க, லேபரர்ஸாக எம்ப்ளாய் பண்ணுறாங்க. தென் இஃப் ப்ரைஸஸ் ஆர் லோ அண்ட் வேஜஸ் ஹை. ஸோ அதுவே ப்ரைஸ் வந்து அந்த பொருளுடைய விலை வந்து குறைவாகவும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ் வந்து ஹையாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி கர்டைல்டு, அவுட்புட் will fall and there will be a reduction in the productive capacity. ஸோ இப்போ அந்த ப்ரைஸ் வந்து லோவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் வேஜ் வந்து ஹையாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி கர்டைல். என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறைவாக இருக்கும். ஸோ இப்போ இன்புட் வில் ஃபால். ஸோ இப்போ அவுட்புட் வில் ஃபால். ப்ரொடக்ஷன் வந்து என்னவாக ஆரம்பிச்சிரும், கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிரும். தேர் வில் பி அ ரிடக்ஷன் இன் த ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி. ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் ரிடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும், குறைய ஆரம்பிச்சிடும். தஸ் அக்ரிகேட் சப்ளை இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ இந்த அக்ரிகேட் சப்ளை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. இஸ் டிட்டர்மைனிங் த லெவல் ஆஃப் எக்கானமிக் ஆக்டிவிட்டி. ஸோ ஒவ்வொரு பொருளாதார செயல்பாடுகளையும் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த அக்ரிகேட் சப்ளை. ஸோ அக்ரிகேட் சப்ளையை வந்து எந்த அளவுக்கு எதை தீர்மானிக்கப்படுதுன்னா இந்த லெவல் ஆஃப் எக்கானமிக் ஆக்டிவிட்டியை தீர்மானிக்கிறதுக்கு முக்கியமான காரணியாக இருக்குது. தென் இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.